தல அஜித் சாருடைய தாயார் வயது மூப்பின் காரணமாக காலமாகியிருக்காங்க. இவருடைய இழப்பு பார்த்தீங்கன்னா, குடும்பத்துக்கு, அஜித் சாருக்கு, ஷாலினி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய பாதிப்பையும், மீளா துயரத்தையும் கொடுத்திருந்தாலுமே கூட, அஜித் சாருடைய மகளுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னுமே ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சிய கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லணும். ஏன்னா, அவங்களால அந்த விஷயத்துல இருந்து மீண்டு வர முடியாம தவிச்சிட்ருக்காங்க. ஸோ, பாட்டியோடைய உடல பார்த்து பார்த்து கதறி கதறி அழுதுட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ, அவங்க இப்படி அழறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றியும், அதே மாரி தந்தையோட இறப்பில் நடந்த மாரி எந்த விதமான தவறும் தாயாருடைய இறப்பில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கான காரணங்கள் என்ன? ஏன் இதை அவங்களுடைய குடும்பம் இப்படி சொல்கிறாங்க அப்படின்றத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. திரையுலகத்தில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் தான் தல அஜித் சார். ஸோ, அஜித் சாருடைய தாயார் மோகினி அம்மாள் நேத்திக்கு பார்த்தீங்கன்னா காலமாகியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க வயது மூப்பின் காரணமாக காலமாகியிருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே கூட, அதை யாராலையுமே ஏற்றுக்கவே முடியல அப்படின்றது தாங்க உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா, அவங்க அந்த அளவுக்கு அன்பாக இருந்திருக்காங்க, அமைதியாக இருந்திருக்காங்க, குடும்பத்தை அந்த அளவுக்கு சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ, அவங்களுடைய இறப்பு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு வருத்தத்தை கொடுத்துருந்தாலுமே கூட, அஜித்துடைய மகளுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பேரதிர்ச்சி கொடுத்துருக்குன்னே சொல்லணும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அஜித் சார் திருமணம் பண்ணதுக்கு பிறகுமே கூட யாரும் தனியாலாம் இல்லைங்க. ஸோ, எல்லாருமே ஒரே வீட்டில் ஒன்றா தான் கூட்டு குடும்பமாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ, அதாவது அனுஷ்கா பிறந்ததில் இருந்தே பாட்டியினுடைய அரவணைப்பில் மட்டுமே வளர்ந்துருக்காங்க. ஸோ, பாட்டியை பார்த்து பார்த்து வளர்ந்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மோகினி அம்மாளும் பார்த்திங்கன்னா பேத்தி மேலே ரொம்பவே பாசமாக இருந்திருக்காங்க அப்படின்றது இது நல்லா தெரியுது. அதனால தான் பாட்டியினுடைய இறப்பு பார்த்திங்கன்னா அவளால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ, அனுஷ்கா தேம்பி தேம்பி அழுது ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஸோ, அவங்க அழுறத பார்க்க பார்க்க ஷாலினியாலையும் அழுகையை அடக்கவே முடியலங்க. ஏன்னா ஷாலினியும் பார்த்திங்கன்னா சும்மா சொல்லக்கூடாது, தன்னுடைய தாயை போல் ரொம்பவே பாதுகாப்பாக கண்ணும் கருத்துமாக பார்த்துட்டாங்க. ஏன்னா அஜித் சார் தன்னுடைய ஃபேஷன் அப்படின்றதுல கவனத்தை செலுத்திட்டு இருந்தாலுமே கூட, ஷாலினி அந்த இடத்துல இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அம்மாவை இந்த அளவுக்கு கூட பார்த்துட்டு இருந்திருக்க முடியாது. ஏன்னா ஷாலினி அவர்கள் முழுக்க முழுக்க அவங்களுடைய குடும்பத்தின் மீது கவனம் செலுத்து அவங்களுடைய தாயார் அப்படின்னாலுமே கூட எந்த விதமான ஒரு மன கஷ்டமும் இல்லாமல், முக சுளிப்பும் இல்லாமல் அவங்கள நல்லபடியாக பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரை கொடுக்கறதுலேருந்து, உணவு கொடுக்கறதுலேருந்து, அந்த நேரத்துக்கு அவங்களுடைய தேவை என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கூட அவங்க செய்துட்ருக்காங்க. ஸோ, அப்படியெல்லாம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தாங்க இந்த ஒரு பேரதிர்ச்சியானது ஏற்பட்டிருக்கு. ஏன்னா 85 வயதாகக்கூடிய மோகினி அம்மாள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ரொம்பவே உடல்நல பாதிப்பால் அவதிப்பட்டிருக்காங்க. ஸோ, இந்த உடல்நல குறைவு அப்படின்றது வேறு எதனாலையும் கிடையாது, வயது மூப்பின் காரணமாக வரக்கூடியது தாங்க. ஸோ, எல்லாருக்குமே வயசான வரக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் தான் இவங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, அந்த ஒரு நிலையில் அன்னைக்கு நைட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட வச்சு மாத்திரைலாம் கொடுத்து தூங்க வச்சுட்டு தான் ஷாலினி போயிருக்காங்க. ஸோ, காலையில் எழுந்து பார்க்கும்பொழுது அவங்களுடைய உயிர் தூக்கத்திலேயே போயிருக்குங்க. ஸோ, அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கு. இந்த சூழ்நிலையில் அஜித் சார் கூட இங்கே கிடையாது. அவர் பார்த்திங்கன்னா கார் ரேஸில் ஈடுபட்டிருந்தார். அதனால் துபாயில் இருந்தார். ஸோ, இந்த விஷயம் கேள்விப்பட்டு உடனே பார்த்திங்கன்னா அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ, எல்லாத்தையும் விட்டுட்டு உடனே கிளம்பி வந்திருக்காரு. ஸோ, சென்னை வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவருடைய உற்ற நண்பரான சிஎம் சாரும் போய் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு வந்திருக்காரு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குதான், இருந்தாலுமே கூட தன்னுடைய நண்பனுக்காக நான் தான் நிற்பேன் அப்படின்னு முன்னாடி ஓடி போயிருக்காரு. ஸோ, இது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா என்னதான் இவங்க திரையுலகத்தில் தளபதி அப்படின்னு இரு துருவங்களாக செயல்பட்டு இருந்தாலுமே கூட, ஆக்சுவல் பார்த்திங்கன்னா இவங்களாம் ரொம்ப வருஷமாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ, அதனால் அப்போ மோகினி அம்மாவை கண்டிப்பாக விஜய் சாருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ, தன்னுடைய நண்பருடைய தாய் அப்படிங்கும் பொழுது நல்ல பழக்க வழக்கங்களோடு இருந்திருப்பாங்க இல்லையா, அதனால் தவிர்க்கவே முடியாது அப்படின்றதுக்காக விஜய் சார் உடனே போயிருக்காரு. என்ன சூழ்நிலை, எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அவருக்கு இருந்துகிட்டு இருந்தாலுமே கூட அதை எதையுமே பொருட்படுத்திக்காமல் ரொம்ப கனத்த இதயத்தோடு போய் நண்பரை ஆறுதல் படுத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் தன்னுடைய தாயாருடைய இறப்பு செய்தியை கேட்டு உடனே அஜித் சார் துபாயிலேருந்து கிளம்பியிருக்காரு.
துபாயிலேருந்து சென்னை வந்த உடனே பார்த்தீங்கன்னா, விமான நிலையத்திலேருந்து இறங்கும் பொழுது எல்லாரையும் வந்து அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்கும் கையெடுத்து கும்பிட்டுட்டு கார்ல ஏறி வீட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப கனத்த இதயத்தோட வந்திருக்காரு. இது பார்த்தீங்கன்னா, அஜித் சாருடைய ஃபேமிலிக்கு ஒரு மீளா துயரம் அப்படின்னு தாங்க சொல்லணும். எப்போதுமே எவ்வளோ பேர் துணை இருந்தாலுமே கூட தாயுடைய இடத்த யாராலயும் நிரப்ப முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தாயார் வந்து காலமாயிருக்காங்க. ஸோ அவங்களுடைய இடத்த நிரப்ப முடியாது யாராலயும். அவங்களுடைய கஷ்டங்கள், அவங்க எப்படி வளர்ந்தாங்க அப்படின்றது எல்லாமே அஜித் சார் அவர்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்த தன்னுடைய தாய வந்து இழந்திருக்காரு. ஏன்னா 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் அஜித் சாருடைய தந்தை வந்து இறந்திருந்தாரு. உடனே பார்த்தீங்கன்னா, தாயாரும் இழந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய சோகம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த சோகத்திலிருந்தே அவங்க இன்னும் மீண்டு வந்திருக்க முடியாது. 2, 3 ஆண்டுகள் அப்படிங்கும் பொழுதெல்லாம் அந்த அளவுக்கு மறந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. ஸோ உடனே தாயாரும் வந்து இறந்திருக்காங்க அப்படிங்கும் பொழுது அது மிகப்பெரிய பேரதிர்ச்சி தான். ஸோ அஜித் சாருக்கு மட்டும் கிடையாதுங்க. அவருடைய குடும்பத்தில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே, அவருடைய நண்பர்களுக்கும், திரையுலகத்தில இருக்கக்கூடியவர்களுக்கு என்னதான் வந்து மோகினி அம்மாள் வந்து திரையுலகத்தில பெருசா வந்து அவங்க வெளிவராம இருந்திருந்தாலுமே கூட, எல்லாருக்கும் கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கும். அவங்களுடைய இழப்பு வந்து எல்லாருக்குமே வந்து வருத்தத்த கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம 2023ல தன்னுடைய தந்தை இறந்தப்போ ஒரு சம்பவமானது நடந்திருக்கு. அந்த ஒரு செயலும், சம்பவமும் மீண்டும் தாயாருடைய இறப்புல நடக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப அஜித் சார் வந்து ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு. அதாவது எப்போதுமே வந்து ஒரு சில பிரபலங்களுடைய உற்றார் உறவினர்களோ இருக்கட்டும், இல்லைன்னா தந்தையரா இருக்கட்டும் இறந்திருக்காங்க அப்படிங்கும் பொழுது, ஊடகங்கள்ல இருக்கக்கூடியவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷரை வந்து ஏற்படுத்திடுறாங்க. ஸோ அத வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அஜித் சார் வந்து இப்போ முன்னாடி வந்து இந்த ஒரு முடிவை எடுத்து வச்சிருக்காருன்னே சொல்லணும். அது என்ன அப்படின்னா, தந்தையோட இறப்புல பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நெறைய ஃபோட்டோஸு, வீடியோஸ்லாம் எடுத்து ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திட்டாங்க. ஸோ தங்களுடைய சோகத்த வந்து வெளிப்படுத்தக்கூட விடாம, இவங்க பண்ணக்கூடிய விஷயம் ரொம்பவே வருத்தத்த குடுக்குது அப்படின்ற மாரி அவர் வந்து தெரிவிச்சிருந்தாரு. அதனால அம்மாவோடைய விஷயத்துல அப்படி எதுவுமே நடக்கக்கூடாது. முழுக்க முழுக்க இது தனிப்பட்ட நிகழ்ச்சியா நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள மட்டும் தான் வச்சு நடக்கப் போகுது அப்படின்ற மாரியெல்லாம் நெறைய விஷயங்கள வந்து பகிர்ந்திருக்காரு. இதுக்கு எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி தகவல்கள வந்து கொடுத்திருக்காருங்க. இவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான காரணமும் இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா தந்தை வந்து பிஎஸ் மணி காலமான போது குடும்பம் ரொம்ப ரொம்ப சோகத்தில் இருந்திருக்காங்க. அப்போது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பெர்மிஷனே இல்லாமல் ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க, வீடியோஸ் எடுத்திருக்காங்க. இதுதான் வந்து காரணம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. எங்களுடைய சோகத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் அதுக்கான இடங்களை வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன்னா தந்தையினுடைய இறுதி சடங்குல எங்களுடைய கடமைகளை வந்து செய்ய விடாமல் கூட நிறைய பேர் வந்து தொந்தரவு பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் இப்போ அம்மாவுடைய இடத்துல வந்து நடக்கவே கூடாது. எங்களுடைய கஷ்டத்தையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இந்த வேண்டுகோளை வந்து விடுத்திருந்தார் இல்லையா, அது இப்போ ரசிகர்கள் மத்தியில் பெரும் கவனத்தை வந்து பெற்றிருக்குன்னே சொல்லலாம். இப்போ தாயாருடைய மறைவிலும் அதே தான் வந்து நடந்திருக்கு. சமூக வலைதளங்களில் பலரும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் அஜித் குடும்பத்திற்கு அமைதியும் தனிமையும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு பதிவிட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாமே அஜித் சாருக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.